அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பின் ஒளியில் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளையும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்துக்கு எதிரான செயல்களின் தீவிரத்தையும் நினைவூட்டவே நான் விரும்புகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் சாபத்திற்கு லானத்துக்கு ஆளாகும் 3 வகையினரை பற்றி சிந்திப்போம். இது மகத்தான சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அல்லாஹுவின் சாபத்திற்கு உள்ளாகும் 3 வகையினர் யார்? முதலாவது, மஸ்ஜிதின் இமாமை மக்கள் அனைவரும் வெறுத்தாலும் அவர் இமாமத்தை விடாமல் நிற்பது. ஒரு மஸ்ஜிதில் 5 நேர தொழுகைக்கு தலைமை தாங்கும் இமாம் அந்த மஸ்ஜிதில் உள்ள அனைவராலும் வெறுக்கப்படுபவராக மாறி ஒருவர் கூட அவரை விரும்பாத நிலையில் அதற்கும் அவர் இமாமத்து பொறுப்பை விட்டு நீங்காமல் இருப்பது. இமாமத்து என்பது பதவி அல்ல, மாபெரும் பொறுப்பு. மக்களின் நம்பிக்கையையும் அன்பையும் பெற வேண்டிய பொறுப்பு. இமாம் என்பவர் மக்களிடையே அன்பையும் ஐக்கியத்தையும் உருவாக்க வேண்டியவரே. ஆனால் தன் செயல்கள், பண்பு அல்லது பேச்சால் அனைவருக்கும் வெறுப்பை ஏற்படுத்தி யாரும் விரும்பாத நிலையில் அந்த இமாமத்தை விடாமல் இருந்தால் அல்லாஹுவின் சாபத்திற்கு ஆளாவார் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இமாமுக்கும் மக்களுக்கும் இடையிலான கடமையையும் மக்களின் பொறுப்பையும் புரிந்து கொண்டு சமாதானத்துடன் முன்னேற வேண்டும். இரண்டாவது, கணவனுக்கு அடங்காமல் கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் இரவு தூங்கும் பெண். இஸ்லாம் குடும்ப உறவுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. கணவன் மனைவி உறவு அல்லாஹுவின் மாபெரும் அருட்கொடை. இருவருக்கிடையே அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அனுமதித்த ஷரியத்தால் ஏற்கத்தக்க விஷயத்தில் மனைவி கணவனுக்கு அடங்காமல் நடந்து கணவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அவன் கோபத்துடன் ஒரு இரவை அந்த பெண் கழித்தால் அதிகாலை வரை அல்லாஹுவின் சாபம் அவள் மீது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். கணவனின் திருப்தியை பெறுவது பெண்ணுக்கு சுவர்க்கத்தை எளிதாக்கும் வழி. இந்த ஹதீஸ் மனைவி கணவனிடம் காட்ட வேண்டிய கீழ்ப்படிதல், அன்பு, பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மூன்றாவது, அதான் கேட்டும் அதற்கு பதில் சொல்லாமலும் தொழுகைக்கு செல்லாமலும் இருப்பவர். தொழுகை இஸ்லாமின் 5 தூண்களில் மிக முக்கியமானது. ஒருவரை முஸ்லிமாக நிலைநிறுத்துவதில் தொழுகைக்கு மாபெரும் பங்குண்டு. பாங்கு ஒலிக்கும் போது அதற்கு பதில் சொல்லி ஆண்கள் மஸ்ஜிதிற்கு விரைந்து சென்று தொழ வேண்டியது கட்டாய கடமை. நியாயமான காரணமின்றி பாங்கு கேட்டும் பதிலளிக்காமலும் தொழுகைக்கு செல்லாமலும் இருப்பவர்க்கு அல்லாஹுவின் சாபம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். தொழுகையில் காட்டும் அலட்சியம் ஈமானை பலவீனப்படுத்தி அல்லாஹுவின் திருப்பொருத்தத்திலிருந்து நம்மை தூரமாக்கும். தொழுகையை சரியான நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றுவதின் தீவிரத்தை இது நினைவூட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழிவந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள்: மக்கள் அனைவரும் வெறுக்கும் இமாமத்தை விடாமல் நிற்பவர், கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் இரவு தூங்கும் மனைவி, பாங்கு கேட்டும் தொழுகைக்கு செல்லாதவர். இந்த 3 வகையினரில் நாம் அடங்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் சாபத்திலிருந்தும் அவன் அதிருப்தியிலிருந்தும் தப்பித்து அவன் பொருத்தத்தையும் அன்பையும் பெறும் நல்லடியார்களில் நம்மை அவன் ஆக்குவானாக. நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த 3 வகையினரில் சேர்க்காமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. நமது வாழ்வை அவன் விரும்பும் வண்ணம் நடத்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். என் பேச்சை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.